ओम श्री स्थापनादिकं कृत्वा नमोर्जयं श्रीदेवपक्षिकां सुभुजामुखेतु वस्त्राय महामूले निगतुदाय हस्तेन कृष्णे कवचे नाममुखे मूले अमृतद्रा महामुद्राय
சுவாமிகள் எல்லாருக்கும் தெரியும். அந்த வாழையானந்த சுவாமிகள் அற்புதமாக சொல்றார், ஒரு கும்பாபிஷேக தரிசனம் செய்தால் அவர்கள் செய்யக்கூடிய பாவங்கள் போகுதுன்ட்டு. அந்த கும்பாபிஷேக தரிசனம் பண்ணால் அந்த பாவங்கள் போகுதுன்ட்டு சைவ சித்தாந்த படமுறையே வாழையானந்த சுவாமிகள் சொல்லியிருக்கார். அப்படின்னா இப்போ இந்த கும்பாபிஷேகத்துக்கு அப்போது எவ்வளவு பலன் பாருங்கள். அது மட்டும் இல்லை, நம்முடைய உயிருக்கு ஏற்பக்கூடிய ஆபத்தெல்லாம் நீக்கக்கூடியதுன்னு உங்களுக்கு தெரியும். மயிலாப்பூர் திருமயிலை பதிகத்தில் மட்டிட்ட பொன்னையங்கால் என்று சொல்லக்கூடிய பதிகத்தில் ஞானசம்பந்த பெருமான் பூம்பாவையை உயிர்ப்பித்து எழுத்தது அந்த பெருஞ்சாந்தி என்ற சொல்லுக்கு. இந்த உலகத்தில் ஒரு வழக்கு கதை ஒன்று உண்டு. ஒரு குடியானவர் என்ன பண்ணுவார், அவருக்கு வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு அவரால் அடுத்த வேலை வாழறதுக்கே பொருளாதாரம் இல்லை, ரொம்ப வறுமை, சாப்பிட்றதுக்கு எதுவும் இல்லை. அவர் கஷ்டப்பட்டு இருக்கும்போது அவர் மனைவி என்ன சொல்கிறா, பக்கத்து ஊரில் ஒரு பெரிய ஜோசியர் இருக்கார், அவர் போய் பார்த்துட்டு வாங்க, அவர் சொன்னதுபடியே நடக்கும். கடைசியாக அவர் என்ன தான் சொல்கிறார், நம்ம நேரம் கெட்டு போயிருந்தா என்னது சொல்கிறார், போய் கேட்டு வாங்கன்றா. சரின்ட்டு அவரும் என்ன பண்ணுறாரு, அப்போல்லாம் போக்குவரத்து வசதி கிடையாது, நடந்து தான் போகணும். போக்குவரத்து கூட பசியில் நடக்க முடியல, கஷ்டப்பட்டு. அப்போல்லாம் புஸ்தகம் கிடையாது, ஓலைச்சுவடி எடுத்துன்னு போகிறாரு. போயிட்டு அந்த ஜோசியர்கிட்ட போய் பார்க்கும்போது அந்த ஜோசியர் என்ன பண்ணுறாரு, அவருடைய ஓலைச்சுவடி வாங்கி பார்க்குறார். வாங்கி பார்த்துட்டு அவர் யார் இறங்க பார்த்துட்டு, இன்றைக்கி என்னால் ஜோசியம் சொல்ல முடியாதுப்பா, நீ நாளைக்கு வாங்கன்றார். இல்லையா, என்னால் மறுபடியும் போய் வர முடியாது, நான் ஏற்கனவே மயக்கத்தில் இருக்கேன் அப்படின்றார். இல்லைப்பா, இன்றைக்கி சொல்கிற மாதிரி இல்லை, நீங்கள் போயிட்டு நாளைக்கு வாங்க, நான் கண்டிப்பாக நாளைக்கு சொல்கிறேன்றார். சரி, எதுவும் பேச முடியல, அவர் திரும்பி வந்துடுறார். அந்த மாதிரி திரும்பி வரக்கூடிய காலத்தில் வழியில் காட்டில் ஒரு வனாந்தரத்தில் இது போல் ஒரு ஆலயம் ஒன்று இருக்குது, பாழடைஞ்சு போயிருக்குது. அந்த
பாழடைஞ்ச ஆலயத்தில் போய் இவர் வந்து ரெஸ்ட் எடுக்கலான்னு போய் உட்கார்றாரு. உட்காரும்போது அங்கே அந்த அம்பாளை பார்க்குறாரு. இந்த கோவில் இப்படி போயிருக்க, நம்மக்கிட்ட பணம் இருந்தாக்கா இந்த அம்பாள் ஆலயத்தை புதுப்பிச்சு திருப்பணி பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணலாமே நினைக்கிறார். அவர் நினச்ச உடனே அது மேலே இருக்கக்கூடிய அந்த மண்டபத்து மேலேருந்து ஒரு பெரிய பாம்பு வந்து கீழே விழுது. கீழே வந்து கடிக்க வருது. இதை பார்த்தோன்னே பயந்து போய் என்ன பண்ணுறாரு, ரொம்ப வேகமாக வெளியே ஓடி வந்துடுறார். என்னடா நம்ம கும்பாபிஷேகம் பண்ணோம் தான் நினச்சேன், நமக்கு இவ்வளோ பெரிய கஷ்டம் வருதுன்ட்டு நினச்சினே வெளியில் ஓடி வரும்போது ஒரு இடி வந்து அந்த மண்டபத்து மேலே விழுந்து அந்த மண்டபமாக கூட சுக்குநூறாக ஆகி போகுது. அவர் அந்த அதிர்ச்சி தாழாமல் கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு அப்படியே நேரம் வீட்டுக்கு வந்துடுறார். வந்தவருக்கு அந்த படபடப்பு அடங்கலை. அப்புறம் இயல்பான நிலைக்கு வந்து மறுநாள் காலையில் கிளம்பி மறுபடியும் பக்கத்து ஊருக்கு போகிறார் ஜோசியரை பார்க்குறதுக்கு. அவர் அந்த தொலை தூரத்தில் வரும்போது அவரை பார்த்தோன்னே ஜோசியருக்கு வந்து அப்படியே அதிர்ச்சியாகி போகுது. அவருக்கு உடம்பு உதறது, எழுந்து நிற்கிறாரு. அப்புறம் அவரை பார்த்தோன்னு ஒரு மனைவி, என்னங்க யாருமே நீங்கள் போயிட்டு வான்னு சொல்ல மாட்டீங்க, நேற்று அவர் பாவம் வரும் அவ்வளோ தூரம் கேட்குறாரு, நீங்கள் ஜாதகம் பார்க்க மாட்டேன்ட்டீங்க, இன்றைக்கி அவரை பார்த்தோன்னே நீங்கள் பயப்படுறீங்களா, என்ன விஷயம்னு கேட்கும்போது, இல்லைம்மா நேற்று அவரோட ஜாதகத்தை வாங்கி பார்த்தேன், அவருக்கு வந்து நேற்றோட ஆயுசு முடிஞ்சிருக்கணும், நான் இது வரைக்கும் என்னோடய ஓலைச்சுவடியெல்லாம் போய் பார்த்தேன், கரெக்டாக இருந்தது, ஆனால் பார்த்தா அவர் எதுக்கு வந்து நிற்கிறாருன்னா, அப்போ நான் இவ்வளோ நாள் நான் சொன்ன ஜோதிடம்லாம் பொய்யா, எனக்கு அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மறுபடியும் போகிறாரு, ஓலைச்சுவடி பார்க்குறாரு, புஸ்தகத்தை பார்க்குறாரு, பார்த்தா எல்லாம் கரெக்டாக இருக்குது. அதுக்குள்ளே அவர் வந்துடுறாரு. வந்ததுக்கப்புறம் மறுபடியும் அவரோட ஓலைச்சுவடி வாங்கி ஜாதகத்தை பார்க்குறாரு. பார்த்துட்டு வந்து அப்புறம் என்னப்பா நடந்தது நேற்றுன்னு கேட்குறாரு. அப்புறம் போனதுலேருந்து எல்லாமே விஷயத்தை சொல்கிறார். சொன்னதுக்கப்புறம் அவர் அதை தான் சொல்கிறார், நேற்றோடு உன்னோட ஆயுசு முடியுது, கண்டம் முடிஞ்சு போகுது, இதுக்கு பிராயச்ச பரிகாரம்னா வந்து ஒரு ஆலயத்தை கட்டி நீ கும்பாபிஷேகம் பண்ணணும், ஆனால் நீயே வந்து அடுத்த வேலை சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்க, அப்படியே இருந்தால் கூட பணமே இருந்தால் கூட ஒரு நாள் ராத்திரியில் நீ முன்னால் என்ன பண்ண முடியும், இதை சொல்லி உன்னை கஷ்டப்படுத்த வேணாம் தான் உன்னை போயிட்டு வான்னு சொன்னேன். ஆனால் ஒரு மிராக்கலாக நீ போயிட்டு வந்து அந்த அம்பாள் ஆலயத்தில் போய் நீ மனசில் நினச்சப்பார், அந்த மனசில் நினச்சதுக்கே கும்பாபிஷேகம் பண்ணணும்னு நினச்சதுக்கே வந்து உன்னோட ஆயுளை காப்பாற்றி உனக்கு உயிரை கொடுத்துருக்குன்னா அப்போ வந்து சுவாமியோட அனுக்கிரகம் தான்றார். அதுக்கப்புறம் ஒரு பரிகாரம்லாம் சொல்கிறாரு. அப்போ வந்து அந்த கும்பாபிஷேகம் பண்ணணும்னு மனசில் நினச்சா இருப்பாருங்க, அதுக்கே எவ்வளோ பலன் இருக்குன்னா, நம்ம ஆத்மார்த்தமாக வந்து ஒரு ஆலயத்தை போய் நம்ம திருப்பணி செய்யணும் அப்படின்ட்டு வந்து மனசாலேயோ உடம்பாலேயோ பொருளுதையோ கொடுத்து நம்ம பண்ணோன்னா அதோட பலனை கண்டிப்பாக சொல்ல முடியாது. அந்த அளவில் நீங்கள் எல்லோரும் எடுத்து திருப்பணி பண்ணி இந்த அம்பாளோட அனுகிரகத்துக்கு பாத்திரமாக இருக்கீங்க. உங்கள் எல்லாரையும் வந்து இந்த அம்பாள் சகல செல்வங்களும் கொடுத்து சகல செல்வ யோகமிக்க பெருவாழும் தகமை சிவ ஞானமுக்தியும் தரணுன்ட்டு எம்பெருமான் முருகப்பெருமானையும் பிரார்த்தனை பண்ணிட்டு ஆசீர்வதிக்கிறேன். சிவோகம்.